friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி. இது வந்துட்டு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணாம நாம செய்ய போறோம். இது வந்துட்டு garlic pepper soup. இந்த கொரோனா டைம்ல இது வந்துட்டு உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்குது, ஃபீவர் இருக்குது, அந்த மாதிரி டைம்ல கூட நீங்க இந்த மாதிரி சூப் ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த சளியை வெளியில கொண்டு வரதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான சூப்பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நாட்டு பூண்டு கிட்டத்தட்ட இதுல வந்துட்டு ஒரு 20 பல்லு கிட்ட இருக்கும். குட்டி குட்டி பூண்டா இருக்கு, அதனால நான் 20 பல்லு எடுத்திருக்கேன். நீங்க பூண்டு சைஸ் பொறுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மிக்சி ஜார்ல போட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கரகரப்பா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆனால் பட்டர் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நெய் கூட விடலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பாருங்க, பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகு பூண்டு ரெண்டையும் சேர்த்திடலாம். லேசாக வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குனீங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்ல அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படியும் வேக வைக்க போகிறோம் தண்ணி விட்டு. இப்போ இதே மிக்சி ஜாரில் வந்துட்டு 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி இதில் விட்டுடலாம். இப்போ இன்னொரு கப் தண்ணி இதில் விட்டுடலாம். நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு சூப் செய்ய போகிறேன். நாம் இன்னைக்கு போட்டது 3 கப் சூப்புக்கு சரியா இருக்கும். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம், ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, சூப் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ திருப்பியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இதை வந்துட்டு நல்லா வேக விடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு பச்சையாக போட்டிருக்கோம் பூண்டு, அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த ஜூஸ் இல்லாமல் அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். அதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம சூப் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும் இந்நேரத்துக்கு. நம்ம இன்னும் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலை. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இன்னொரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். கூடவே இன்னொரு 1/2 டீஸ்பூன் நான் பட்டர் போடுறேன். இது ஒரு நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும் இந்த சூப்புக்கு, அதுக்காக இந்த பட்டர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூப்பை திக்கன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறி விடுங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும் கார்ன்ஃப்ளவர். இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த சூப் தண்ணியாக குடித்தாலும் நல்லா தான் இருக்கும், திக் பண்ணி குடிச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி நீங்கள் சூப்போட கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம். பாருங்க, சூப் நல்லா கொதிச்சு நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் வெந்து நல்லா சூப் வந்துட்டு திக்காயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நான் அந்த தண்டோடு அரிஞ்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தண்டோடு போடுங்க, ரொம்பவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு மிளகு சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பூண்டு மிளகு சூப்பை சுட சுட ஒரு சூப் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது குடிக்கிறதுக்கு நம்ம எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணல, ஆனால் கூட இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் சூப் மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார்லிக் பெப்பர் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.